ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் விபூதி யோகம்ன்ற 10வது அத்தியாயத்தில் இருக்கோம். இது எப்படி தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தா, அர்ஜுனன் 7வது 8வது 9வது அத்தியாயங்கள்லாம் பகவான் தன்னுடைய இயல்பான நிலை, அது தன்னுடைய பெருமைகள்லாம் எடுத்து சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது அர்ஜுனனுக்கு இன்னும் ஆர்வம் பகவானை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எண்ணம் பகவானே உன்னுடைய இன்னும் பல குணங்கள் எல்லாத்த பற்றி, உன்னோட ஐஸ்வர்யத்தை பற்றி, யோக செல்வத்தை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், எதுக்குள்ளெல்லாம் நீ என்னவா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்ல பகவான் அதுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் யார் யாருக்குள்ளே என்னவா இருக்கேன். ஏன்னா பகவானுடைய ஒரு சொத்து கணக்கு அப்படின்றது சுலபத்தில் முடிக்க முடியாது இல்லையா. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அனைவரும் பகவானுடைய சொத்து தான். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாத்துக்குள்ளேயும் முக்கியமாக சிறந்ததாக தேர்ந்தெடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 31வது ஸ்லோகம். பவனஃப் பவதாமஸ்மி ராமசஸ்திரபிருதாமஹம் ஜஷாணாம் மகரஷ்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜான்ஹவி. பவதாம்னா ஒரு இடத்துல நிலையாக நிற்காமல் ஓடி திரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்படி ஒரு இடத்துல நிலையாக நிற்காமல் ஓடி திரிபவைகளுக்குள்ள பவனக அஸ்மி, நான் காற்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, காற்று அப்படி இப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கும்போது எந்த ஒரு எண்ணமே இல்லாமல் ஏதோ தாவாட்டுக்கு ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் காற்றினுடைய ஒவ்வொரு அசைவனால தான் நம்மளால் மூச்சு விட முடியுது, எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ முடியுது. அதனால் அந்த ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் ஓடி திரிபவைகளுக்குள்ளே நான் காற்றாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்து சஸ்திரன்னா ஆயுதம். சஸ்திர பிருதாம் அப்படின்னா ஆயுதம் ஏந்தியவர்களுக்குள்ள ராமக அகம், நான் ராமனாக இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நமக்கே இங்கே ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா கிருஷ்ணரும் அவதாரம், ராமரும் ஒரு அவதாரம். அப்போ என்ன கிருஷ்ண அவதாரத்துக்குள்ள கிருஷ்ணர் அவதாரம் ராம அவதாரம் எடுத்தாரா, இல்லை ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் எடுத்தாருன்னா அது ரெண்டுமே இல்லை. இந்த இடத்துல ராமனை இருக்கேன்னு சொல்கிறதுன்றதை விட அந்த ஆயுதம் ஏந்திர தன்மை அதுதான் முக்கியமானது. அதனால் ஆயுதம் ஏந்தியவர்களுக்குள்ள நான் அந்த ஆயுதம் ஏந்தும் தன்மையாகவே இருக்கேன்னா அப்போ ராமர் அந்தளவுக்கு ஆயுதத்தை நல்லா ஏந்தக்கூடியவர் அப்படின்றத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஜஷானாம் மகரஹ அஸ்மி. ஜஷானாம்னா நீரில் வாழும் ஜந்துக்கள். அப்போ அந்த நீரில் வாழும் ஜந்துக்களுக்குள்ள மக்கரகன்னா மீனாக இருக்கின்ற. ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, மீன்லாம் தன்னோட குட்டிகளை கண்ணால் பார்த்தே வளர்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பகவானும் பகவான் தன்னுடைய கண்ணுடைய கடாட்சத்தினாலேயே தன்னுடைய கண்ணால் எல்லாரையும் ஆசிர்வதிச்சே அருள் புரிஞ்சே நம்ம எல்லாரையுமே வாழ வைக்கிறாரு இல்லையா. அதனால் ஜஷானாம் நீரில் வாழ்பவைகளுக்குள்ள நான் மீனாக இருக்கிறேன், நீரில் வாழ்பவைகளுக்குள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஸ்ரோதசாம் ஜான்ஹவி அஸ்மி. ஸ்ரோதசாம்னா ஓடும் ஆறுகளுக்குள்ளே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிலையாக நிற்கும் நீர்நிலைகளுக்குள்ளே சமுத்திரமாக இருக்கேன்னு பார்த்தோம். இப்போ ஸ்ரோதசாம்னா ஓடும் ஆறுகளுக்குள்ளே, ஓடும் நீர்நிலைகளுக்குள்ளே ஜான்ஹவி அஸ்மி. ஜான்ஹவினா இங்கே ஒன்றும் இல்லை, கங்கை ஆறுக்கு இன்னொரு பேர். ஏன்னா கங்கை ஆறு ஒரு சமயம் ஜன்ஹு மகரிஷின்னு ஒருத்தர் அவர் அதை எடுத்து குடிச்சிட்டு திரும்ப பிறகு தன்னுடைய காது வழியாக வெளியில் வந்ததுனால அந்த கங்கைக்கு ஜான்ஹவி அப்படின்னு பேர் வந்தது. ஜன்ஹு மகரிஷியோட காது வழியாக வெளில வந்ததுனால. அதனால் ஜான்ஹவி என்னும் கங்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஸ்லோகத்தில் மட்டும் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் ஓடி திருபவைகளுக்குள்ள நான் காற்றாக இருக்கிறேன். அதே போல் ஆயுதம் ஏந்தியவர்களுக்குள்ள ராமரா, அதாவது ஆயுதம் ஏந்தும் தன்மையாகவே இருக்கேன். நீரில் வாழும் ஜந்துக்களுக்குள் மீனாக இருக்கிறேன். ஓடும் ஆறுகளுக்குள்ளே ஜான்ஹவி என்னும் கங்கையாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.